ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாக்கெட் ஸ்லிங் ஷாட் தமிழ். நீங்கள் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நிறைய பேருக்கு வந்து இந்த ஆங்கர் பாயிண்ட்டுக்கு ஸ்லிங் ஷாட் பவுச் வந்து வைக்கிறது வந்து சிரமமாக இருக்குது. ஆங்கர் பாயிண்ட் வரைக்கும் அதாவது ரப்பர் பேண்டை வந்து என்னால் இழுத்து வைக்க முடியல அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து நம்மளுக்கு கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ஆன்சரை வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்ப்போம். இப்போ ஒவ்வொரு ஸ்லிங் ஷாட்டுக்கு ஒரு ஆங்கர் பாயிண்ட் இருக்குது. இந்த ஒயிட் லென்த்தை பொறுத்துங்கிறது எல்லாருக்கும் காமனாக தெரியும். இப்போ என்னன்னு சொன்னால், அந்த ஆங்கர் பாயிண்ட்டுக்கு எனக்கு தெரியுது, பட் அந்த ஆங்கர் பாயிண்ட் வரைக்கும் என்னால் ரப்பர் பேண்டை வந்து இழுத்து வைக்க முடியல. மேபி இதோட திக்னஸ் வந்து கூட இருக்கிறதுனால ஒருவேளை இழுக்க முடியலையா, இல்லை நான் திக்னஸ் கம்மியாக வாங்கணுமா ரப்பர் பேண்டு, இது மாதிரி லாட் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்குது. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேருக்கு வந்து இந்த டவுட் இருக்குது. இதை எப்படி கிளியர் பண்ணுறது அப்படிங்கிறதும் தெரியலை. ஆக்சுவலி இது வந்து ஒரு ஈஸி மெத்தட் தான். அதாவது உங்களுக்கு ஸ்லிங் ஷாட்டை உங்கள் ஹேண்டில் வந்து ரைட் ஹேண்டோ லெஃப்ட் ஹேண்டோ உங்கள் ஹேண்டில் வந்து அட்டாச் பண்ணிங்க. இப்போ இதுக்கான ஆங்கர் பாயிண்ட் இங்கே இந்த ஸ்லிங் ஷாட் ஆங்கர் பாயிண்டில் வச்சுட்டு உங்கள் கையை ஸ்ட்ரைட் பண்ணிங்க. ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு உங்கள் ஸ்லிங் ஷாட் என்ன பொசிஷனோ அந்த பொசிஷனை கொண்டோம். இப்போ பாருங்கள், ஆங்கர் பாயிண்ட்டுக்கு வந்துருச்சா? இப்போ நீங்கள் டிகிரி மாற்றுறதா இருந்தால் மாற்றிக்கலாம். ஆங்கர் சேம் இன்னொரு வாட்டி செஞ்சு கேட்டேன் பாருங்கள். இது ஆங்கர் பாயிண்ட். இதுதான் ஈஸி மெத்தட். இதுக்காக நீங்கள் வந்து பேண்டை சேஞ்ச் பண்ணணுமோ, ஆக்சுவலி திக்னஸ் கம்மியாக வாங்கணுமோ அவசியம் இல்லை. ஜஸ்ட் வெயிட், நான் இன்னொரு ஸ்லிங் ஷாட்டில் இதையும் பண்ணி காட்டுறேன். ஆக்சுவலி அந்த ஸ்லிங் ஷாட்டில் அட்டாச் பண்ணியிருக்கிற ரப்பர் பேண்ட் வந்து ப்ரிசிஸ் 0.5. இதில் அட்டாச் பண்ணியிருக்கிற ரப்பர் பேண்ட் வந்து 0.72 ஜிஜிக்கு. ஓகே, இப்போ திக்னஸ் கூட. அப்புறம் இதோட ஆங்கர் பாயிண்ட்டு ஒயிட் லென்த்தும் வந்து டிஃப்ரெண்ட். ஸோ இது 7.5. ஓகே, இவ்வளோதான் இதோட லாஜிக். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன டவுட்ஸ் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து என்ன டவுட்டுங்கிறத அதை வந்து ரைட் பண்ணி போட்டுருங்க. எனக்கான ஃப்ரீ டைமில் வந்து அதை நான் வந்து வீடியோவாக மேக் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறந்துடாமல்.